ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் மால்தீஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் சேர்ப்பு ரெசிபி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரைலைனுக்கு 1 டீஸ்பூன் பட்டர், அப்புறம் சாப்டு ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் அரை கப் அளவுக்கு சர்க்கரை. ஸோ வாங்க நம்ம ப்ரைலைனை செய்வோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிடுவோம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த 1/2 கப் சுகரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுவோம். நான் 1/2 கப் சுகருக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன், அதுவும் இல்லாமல் 1/2 கப் ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன், நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதான் ப்ரலைனுக்கான ப்ரப்போர்ஷன். சுகர் ஹீட் ஆகி நம்மளுக்கு கேரமலைஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. சுகர் பர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ளேவரு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ சுகர் பர்ன் ஆகாமல் நம்ம இது மாதிரி லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சுகரில் லம்ஸ் ஃபார்ம் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா லம்ஸ் ஃபார்ம் பண்ணால் நம்மளோட ப்ரலைன் நல்லா இருக்காது. ஸோ லம்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை லைட்டாக உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது இந்த மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ண ஆல்மண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்மண்ட்ஸை ரோஸ்ட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம், அது இன்னும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லை ரா ஆல்மண்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இது ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு அந்த சுகர் கலருக்கும் இப்போ இருக்க அந்த சுகர் கலருக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போது நம்ம இது கூட பட்டரை ஆட் பண்ணிப்போம். கரெக்டாக அந்த ப்ரௌன் கலர் வரும்போது நீங்கள் பட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு தான் ஆட் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பதத்துலேயே நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டை முன்னாடியே ஆயில்லையோ இல்லை கீலையோ க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நான் பட்டரை ஏன் ரூம் டெம்பரேச்சரில் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பட்டரை ஃப்ரிட்ஜ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணும்போது லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அந்த லம்ஸ் நம்மளோட மிக்சரை சரியாக பைண்ட் ஆக விடாது. ஸோ இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டாக. இப்போ பாருங்கள், நம்மளோட மிக்சர் ப்ரலைன் மிக்சர் நல்லாவே கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம இதை பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஏற்கனவே க்ரீஸ் பண்ண வச்ச ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பவுடர் பண்ணி நம்ம ஐஸ்கிரீமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ப்ரைலர் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நான் இதை பிரேக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்டலாக நம்ம பிரேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட பவுட்ரு பண்ணிக்கலாம், இல்லையா நல்லா க்ரஷ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போது நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்.
நான் 1.5 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமுக்கு நான் 1/3 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் 250 ml மில்க் எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை மட்டும் நல்லா பீட் பண்ணிப்போம். அது எந்த அளவுக்கு பீட் பண்ணணுன்னா அது நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அதை பீட் பண்ணணும். நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணல, சுகரோ வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நான் வெறும் க்ரீமை மட்டும்தான் இப்போதைக்கு பீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம க்ரீம் லைட்டாக திக்காக இருக்குது. இந்த டைமில் நான் 1/3 கப் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணுறேன். சுகரை ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு தடவை பீட் பண்ணிப்போம். நான் என்னோடய பீட்டரில் 1ல் வச்சு தான் நான் பீட் பண்ணுறேன். நான் ரொம்ப ஸ்பீடில் பீட் பண்ணல. நான் மினிமம் ஸ்பீட் வச்சு தான் நான் இதை பீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதில் எல்லோ ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பட்டர்ஸ்காட்ச்னாலே அந்த எல்லோ கலர் தானே. ஸோ நான் எல்லோ ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். அதாவது 250 ml அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த ப்ரொப்போர்ஷனை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம praline மிக்சரையும் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம இது கூட பட்டர்ஸ்காட்ச் சிரப் ஆட் பண்ண போகிறோம். இந்த பட்டர்ஸ்காட்ச் சிரப் எப்படி செய்யணுன்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் கடையில் விற்கிற பட்டர்ஸ்காட்ச் சிரப் எசன்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு கண்டெய்னருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ண praline அடியில் செட்டில் ஆனதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம இதை கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 4 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் செட் ஆகிறதுக்காக வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே டெலிஷியஸான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஈஸியாக செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.